தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் கட்சி தொடங்கினார் நடிகர் விஜய். 25ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் தலைவராக விஜய் தேர்வு. அன்பார்ந்த தமிழ் மக்களுடைய நெஞ்சுக்குள் குடியிருக்கும் தளபதி இனி நேதாவான. கொஞ்சம் ஒரு பக்கம் தளபதி இதுக்கப்புறம் படத்தில் நடிக்க மாட்டாருன்னு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. இருந்தாலும் பொலிட்டிக்கல் என்ட்ரி சைடு வந்துட்டு வேற ஒரு தளபதியை நம்ம பார்க்க போறோம். கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா தான் இருக்கு. இளைஞர்கள் பூரா நல்லா எதிர்பார்ப்போடு இருக்காங்க. நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க, நம்ம எதிர்பார்க்கணும். ஆல்ரெடி அவங்க நிறைய பண்ணிட்டு தான் இருக்காங்க. விஜய் வந்தா நல்லதா செய்வாரு. மக்கள் இயக்கத்துல செய்துட்டு தான் இருக்காரு. இன்னும் செய்வார், கட்டாயமா நல்லா பண்ணுவார். கண்டிப்பா எங்க அண்ணன் கோசம் நாங்க தான் ஓட்டு போடுவோம். எங்க அண்ணன் தான் எல்லாமே. இந்த அரசியல்லாம் நமக்கு எதுக்குங்க? நாம பாட்டுக்கு நடிச்சோமா, 4 காசு பார்த்தோமான்னு இருக்கலான்னு தான் ஆரம்பத்தில் நானும் நினைச்சேன். ஆனா நாம மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது சுயநலம் இல்லையா? நம்மளை வாழ வச்ச இந்த மக்களுக்காக நாம் எதுவும் செய்யாம இருக்கிறது நல்ல விசுவாசமா இருக்குமா? ஒரு லெவலுக்கு மேல காசு சேர்த்து என்ன செய்ய போறோம்? நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த நம்ம மக்களுக்கு நாம என்னதான் செய்ய போறோம்? இப்படிலாம் ஏகப்பட்ட கேள்விகள் மனசுக்குள்ள வந்துகிட்டே இருந்தது. இப்படி எல்லா கேள்விகளுக்கும் ஒட்டுமொத்தமா ஒரு விடையை கண்டுபிடிக்க யோசிச்சப்பதான் அரசியல் அப்படின்னு ஒரு விடை கிடைச்சு. சரி, இந்த அரசியல் எப்படிப்பட்டது? நம்மளால ஹேண்டில் பண்ண முடியுமா? இது நம்ம இயல்புக்கு செட் ஆகுமா? இப்படி இன்னும் எக்ஸ்ட்ரா கேள்விகள் வேற வந்து ஏதோ பூதம் கிளம்பி வந்த மாதிரி வந்துகிட்டே இருந்தது. இப்படி எல்லாத்தையும் பூத கண்ணாடி வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தா எதுவும் உருப்படியா செய்ய முடியாது. சில விஷயங்கள்ல பின் விளைவுகளை பத்தி யோசிக்காம இறங்கி அடிச்சாதான் நம்மள நம்புறவங்களுக்கு நல்லது செய்ய முடியும்னு இங்க தோணுச்சு. அதான் இறங்கியாச்சு. இனி எதை பத்தி யோசிக்க கூடாது.